நம்ம ஐயனார் துணை சீரியல்ல சேரன் சந்தா அப்பா கிட்ட இன்னும் 6 மாசத்துல 25 லட்ச ரூபாய் பணமும் 30 சவரன் நகையும் உங்க பொண்ணுக்காக இருக்கும். வாக்கு மாறாம நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு. சந்தாவோட அப்பாவும் சரின்னு சொல்றாரு. இன்னும் 6 மாசத்துல 25 லட்ச ரூபாய் பணமும் 30 சவரன் நகையும் எப்படி ரெடி பண்ண போறோம்னு சேரன் குழம்பி இருந்தாலும் இப்போதைக்கு சந்தாவோட அப்பா சரின்னு சொன்னது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிலாவும் பதட்டத்தோட இருந்தாலும் சந்தோஷப்படுறாங்க. சந்தாவோட அப்பா சரி நாங்க வெயிட் பண்றோம். ஒருவேளை நீங்க 6 மாசத்துல இதெல்லாம் ரெடி பண்ணலன்னா சந்தாவோட மாமாவுக்கு தான் சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுப்போம். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் அப்ப இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டேன்னு சந்தா அப்பா சொல்லிடுறாரு. இல்ல நாங்க பணம் ரெடி பண்ணிடுவோம். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். அதே மாதிரி நீங்களும் சந்தாவோட மாமா பிரச்சனை பண்றாருன்னு சந்தாவை அதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாதீங்க. எதுவா இருந்தாலும் எங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி சோழன் சொல்றாரு. சந்தாவோட அப்பா கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னது சந்தாவ அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. சந்தாவோட அப்பாவை தனியா கூப்பிட்டு எதுக்காக ஓகே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எப்படாத அவங்களால இதெல்லாம் ரெடி பண்ண முடியாது. சந்தாவோட மாமா திரும்பி வர்றதுக்குள்ள இவங்களை எப்பயாவது ஊருக்கு அனுப்பி வச்சிடணும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆகும். அதுக்காக தான் இப்போதைக்கு சரின்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி சந்தா அம்மா கிட்ட சொல்றாரு. எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி தான் தோணுது. அவங்க 6 மாசத்துல நிஜமாவே பணம் நகை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது இன்னும் 6 மாசம் இருக்கு, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சந்தாவோட அப்பா சொல்றாரு. சரி இப்ப நீங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சந்தாவோட அப்பா சொல்றாரு. எல்லாரும் மாத்தி மாத்தி அவங்களே பாத்துக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி சந்தாவோட அப்பா கேக்குறாரு. இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒரு தடவை சந்தாவை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு. அதெல்லாம் முடியாது, சந்தாவை இப்ப பார்க்க முடியாது, நீங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சோழன்ட்ட சொல்றாரு. பிரச்சனை எல்லாம் பண்ணவில்லைங்க, சந்தாவை ஒரு தடவை பார்த்துட்டோம்னா நாங்க கொஞ்சம் வீட்டுக்கு நிம்மதியா போவோம். நீங்க கல்யாண மேடையில இருந்து அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நாங்க சந்தாவை பார்க்கவே இல்லை. அவங்க எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியல. எங்களுக்கு அவங்கள பார்க்காம இருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சந்தாவுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஒரு தடவை நாங்க பார்த்துட்டு போயிடறோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறாரு. நீஷும் சந்தாவோட அப்பா கிட்ட சந்தாவை பார்க்க விடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறாரு. சந்தாவோட அப்பா வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிடுறாரு. சந்தாவை கூப்பிடுறாங்க. சந்தா சேரனை பார்க்கறதுக்காக அழுதுகிட்டே வராங்க. சேரன் எட்டி பாக்குறாரு. சந்தா வராங்க. சந்தா சேரனை பார்த்தோன்னையும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சந்தா அழ ஆரம்பிச்சோன்னையும் சேரனும் கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சேரன் சந்தா கிட்ட சந்தா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. நல்லா இருக்கேன், என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க தைரியமா ஊர் போயிட்டு வாங்கன்னு சொல்லி சந்தா சொல்றாங்க. சேரன் சந்தாவுக்காக கண் கலங்குறத பார்த்து சந்தாவோட அம்மா அப்பா ஆச்சரியமா பாக்குறாங்க. சேரன் சந்தா கிட்ட சந்தா நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் 6 மாசத்துல உன்னை முறையா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன், எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சேரனும் சந்தாவுக்கு ஆறுதல் சொல்றாரு. சோழனும் நிலாவும் தைரியமா இருங்க சந்தா, நாங்க இருக்கோம், இன்னும் உங்களை விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லி சோழனும் நிலாவும் ஆறுதல் சொல்றாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.